நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோ ஒரு 92 வயசுக்காரர் உடம்பு முடியாதவர் படுத்துட்டு இருக்கார். தட்டால் தட்டால்னு சட்டம்லாம் போட்டு விளக்கெல்லாத்தையும் போட்டு பாத்திரத்தை எடுத்து உருட்டி அங்கே கணத்தில் ஜலத்தை போட்டு ஜகடையெல்லாம் போட்டு சத்தம் போட்டு அவர் அதிர்ந்து போய் பிராணம் படுத்து. இது என்ன லாபம் இப்போ? அப்போ நான் ஒரு காரியத்தை பண்ணுறேங்கிறதுக்காக அதை போல மற்ற பேருக்கு பீடை ஏற்படுத்தாதே. அர்த்தம் புரூயான்னு நாச்சா அசத்சு அர்த்தம் பூயான். ரொம்ப பிடிச்சதே எனக்கு இப்போ பிடிச்சதே அசத்துக்கள் இருக்கிற இடத்துல சொல்லிக்காதே, சத்து இருக்கிற இடத்துல சொல்லுவது. அசத்து ஒன்றும் உபயோகம் இல்லாதவன் அவர்களுக்கு நடுவில் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னா அவன் வேணும்னு எங்கெங்கே போய் பேச வேண்டாமோ எல்லா இடத்துலையும் பேசுவான். சத்து இருக்கிற இடத்துல தான் பிடிச்சத்தை சொல்லணும். குணான் ப்ரூயான்னு நச்ச ஆத்மனஹா. நல்ல குணத்தை பேசு. யார் இடத்துல நல்ல குணம் இருக்கோ நன்னா பேசு. ஆனால் சொந்த குணத்தை பேசிக்காதே. சொந்த குணம் பேசினா தற்புகழ்ச்சி ஆகிடும் இல்லையோ. குணத்தை பேசு, தற்புகழ்ச்சி பண்ணிக்காதே, சொந்த குணத்தை பேசாதே. ஆதத்யான்னு நச்ச சாதுபியா. கொடு, சாதுக்களுக்கு கொடு, அவள்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி விடாதே. கொடுக்கறது யாருக்கு பிடுங்கிறது யாருக்கிட்டேன்னு பார்த்துக்கோ. சாதுக்களுக்கு கொடு, பிடுங்கி விடாதே. நாசத் புருஷம் ஆசிரியேத். அசத் புருஷனை அண்டி வாழாதே. யாரையா நீ அண்டித்தான் வாழணுங்கிற நிலைமை இருக்கா? சத்துக்கள் அண்டி வாழு, அசத்துக்கள் அண்டி வாழாதே. 17 நாபரீட்சே நயே தண்டம். ஒரு தப்புன்னு வருது, நாம் அதை நன்ன தீர விசாரிக்காம தண்டனையே கொடுக்காதே. இது தப்புன்னா நிதானப்படு, நன்னா விசாரி, போய் தேடு, அப்புறம் தண்டனை கொடு. நச்சா மந்திரம் பிரகாஷயேத்து. ரகசியமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறத தண்டோரா போடாதே. இல்லை சுவாமி, நாங்கள் திட்டம்ங்கிறது ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்னால் அடிக்கல் நாட்டச்சே பத்திரிகையில் போட்டுருவோம். அப்படி பண்ணித்தான் வழக்கம்னா அதுக்கப்புறம் திட்டமே நிறைவேறாதுன்னுட்டார். நீ அடிக்கல் நாட்டு விழாவை பத்திரிகையில் போட்டியானா அநேகமாக திட்டம் நடக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். ஆகவே அதை பத்திரிகையில் போடாதே. பின் எப்படி மக்களுக்கு தெரியும்னா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணி முடிச்சுட்டு அவள் அதை அனுபவிக்கச்சே தான் தெரிஞ்சுக்கணும். நீ அடிக்கல் நாட்டச்சே தெரிஞ்சுக்க வேண்டாம்னுட்டார். ஏன் அடிக்கல் நாட்டச்சே சொல்ல வேண்டாமன்னா கெடுக்க 4 பேர் வருவான், சொல்லாதே. நீ நல்ல காரியம் பண்ணுறேன்னாலே 10 பேருக்கு பிடிக்காது, அவன் உடனே அதை தடுக்கிறதுக்காக வருவான், சொல்ல வேண்டாமே. நீ பண்ணத்தினால மக்கள் ஆனந்தப்படுவாளோ இல்லையோ, அப்பாவா கொண்டாடுவா ஒன்று. அது வரைக்கும் நீ பொறுமையோடு இருக்கணும். அப்போ நாம் என்ன தெரியுமா கேட்போம்? சாமி ஆரம்பிக்கச்சே என்ன 4 பேர் புகழ்ந்து பேசணும், அதை விட்டுட்டு பண்ண சொல்கிறீரே. அந்த புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறவன் ராஜாவே இல்லைன்னு விட்டார். அவன் நல்லது நடந்திருக்குன்னு தெரிஞ்சு புகழ்ச்சியை வாங்கிக்கோ, நீ ராஜா. நீ ஆரம்பிச்சதுக்கே ஒருத்தன் புகழணும்னு நினச்சியானா நீ ராஜாவல்லன். நமந்திரம் பிரகாஷயேத் விசிறிச்சேஞ்ச லுப்தேபியா. ஒருத்தன் லுப்தம் பேராசக்காரன், பேராசக்காரனுக்கு மட்டும் பிச்சையே போடாதே. போடு. பேராசை பிடிச்சவனுக்கு கொடுத்துன்னு என்ன கொடுத்தாலும் போரும்னே அவன் சொல்ல மாட்டான், இன்னுன்னு தான் கேட்பான். ஒரு சுவாமி என்ன பண்ணார், நீங்கள் போங்க எது கேட்டாலும் பாதி விலை கேளுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறவள் எல்லாரும் ஏமாத்திடுவா. நீங்கள் நகரத்துக்கு போகிறச்சே ஒரு வேட்டி வாங்க போனீங்கன்னா கூட அவள் என்ன விலை சொல்கிறாளோ பாதி விலை கேளுங்க. இன்னும் கிராமத்தில் இருக்கா சொல்லி அமிச்சிட்டா. வந்தோம் இந்த ஊர் மகாநகரமும் இல்லையோ, எல்லாம் போய் கடையெல்லாம் பார்த்தான். வேட்டி எவ்வளவுன்னா 300 ரூபான்னு. நான் 300 வாங்குறேன், 150 ரூபாய் கொடுக்குறியான்னா. கடைக்காரனு கோவம், இவர் என்ன நேராக பாதி விலையை வெட்டி கேட்குறாரு. இப்போ சரி ஏதாவது அப்பா கேட்குறாரு போட்டுருக்கு, 250 கொடுத்துட்றேன். இவர் உடனே அப்போ 125க்கு தெரியான்னார். ஏன்னா அவள் பாதி விலை கேட்க சொல்லியிருக்காளோ இல்லையோ. இவன் 250 உடனே 125. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, இலவசமாக எடுத்துன்னு போனான். 2 தெரியானார். அப்படியா இருந்தாலும் 2, எதுவாக இருந்தாலும் பாதி கேட்கணும் இல்லையோ. இதை போல பேராசை பிடிச்சவனுக்கு கொடுக்கவே கொடுக்காதே. விசிறிஜேன்னு சலுப்தேப்யா விஸ்வசேன் நாபகாரிஷு. நமக்கு அபகாரம் பண்ணுறவனை நம்பவே நம்பாதே. நமக்கு யார் உபகாரம் பண்ண மாட்டாரோ, தப்பு பண்ணுவாரோ அவரிடத்துல நம்பிக்கை வைக்காதே. நான் அபகாரிஷு அனீருஷுர் குப்ததாராக. நன்னா நம்ம மனைவியை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், அவர்களை காப்பாற்றுறமேனு பொறாமை இல்லாமல் காப்பாற்று. கணவன் மனைவிக்குள்ள கூட பொறாமை வந்துடக்கூடாது. அவள் ஓஹோன்னு இருக்காளேன்னு இவர் பொறாமப்படுறதோ, இவர் ஓஹோன்னு இருக்காரேன்னு அவர் பொறாமப்படுறதோ கூடாது. நீ சுத்தமாக இருக்கிறதுக்கு பார், புறத்தியாரம் இருக்காதே. ஸ்திரிய சேவேத நாத்தியர்த்தம். ஸ்திரீகளுக்கு நன்னா தொண்டு செய், ஆனால் அதிகமாக பண்ணிவிடாதே. எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு பெண்களுக்கு தொண்டு செய். மிருஷ்டம் புஞ்சீத நாகிதம். உனக்கு பிடிச்சது நன்னா இனிமையாக இருக்கிறத சாப்பிடு. ஆனால் அந்த இனிமையாக இருக்கிற பொருள் உடம்புக்கு போன உடனே உடம்பை கெடுக்கிற பொருளை சாப்பிடாதே. இனிமையாக சாப்பிடு, நாக்குக்கு ரொம்ப நன்னா இருக்கும், ஆனால் உள்ளே போன உடனே ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் பத்திரிகையில் போடுறாள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேகமாக வாங்கோ, வீட்டிலலாம் அடுப்பு மூட்டி சமையல்லாம் பண்ணிலாம் கட்டப்படாதீங்க. வேக உணவு போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு போகலாம் இல்லையோ. அப்படி வாசலில் சின்ன சின்ன கடையாக பளபளான்னு வழக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கான். உள்ளே போகிற 50 ரூபா அப்படி 60 ரூபா கொடுத்த உடனே அவர் ஏதோ ஒரு பொட்டி ஒன்று தரார். அப்படியே வேகத்தில் அந்த போகிற வண்டியிலேயே உட்காந்து கடிச்சு சாப்பிட்டு என்ன வேகமாக போனோம் பார். ரொம்ப நன்னா இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 10 வருஷம் ஆச்சு. அந்த உணவு தான் கொழுப்புக்கே காரணம். சாப்பிடவே சாப்பிடாதீங்க.
சாமி இதே பத்திரிகையில் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதைத்தான் சாப்பிடுன்னு விளம்பரம் வந்தது. என்ன அது பத்திரிகை? 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் போடுவா, 10 வருஷத்துக்கு இப்படி தான் போடுவா. வயறு நம்புதுன்னா அது அவருது இல்லையே, பத்திரிகையாளருக்கு வயறு தான் இருந்ததுன்னா அவர் என்ன வேணா எழுதிட்டு இருக்கலாம். வயறது நம்புதாச்சே. அதனால சுச்சியா இருக்கா பாரு, ருச்சியா இருக்கா பாரு, நல்லதா இருக்கணும். ஆஹாராக சாத்விக பிரியாக ஸ்னிக்தாக ஸ்திராக, ஸ்திரமா இருக்கணும். தாத்துக்களை விருத்தி பண்றதா இருக்கணும். வெறும நாக்குக்கு இனிதா இருக்குன்னு மட்டும் சாப்பிடாதே. இனிதா இருக்கணும், உடம்புக்கு நல்லதா இருக்கிறத சாப்பிடு. ஸ்திரிய சேவேத நாத்தியர்த்தம் மிருஷ்டம் புஞ்சீத நாகிதம். 25 சொல்றார். அஸ்தப்தா பூஜையேன் மான்யான். அஸ்தப்தா பிடிவாதம் பிடிக்காம பெரியோர்களுக்கு பூஜை பண்ணு. அவளுக்கு ஏன் பண்ணணும்? ஏன் என்னை விழுந்து சேவிக்க சொல்கிறேன்? நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருந்தா நான் அவள் எல்லாரையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா? இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காதே. பிடிவாதம் பிடிக்காம பெரியோர்களை வணங்கு. குருன் சேவேத் அமாயையா. குருக்களுக்கு போய் நன்னா சுஷ்ரூஷ பண்ணு. கபட்டமில்லாத குருக்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணு. குருவுக்கு பண்ணேன்னு பத்திரிகையில் போட்டுக்காதே. குருவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக குருவுக்கு செய். அர்ச்சேது தேவான் அதம்பேன. தேவர்களுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம், தேவர்களுக்கு பூஜை பண்ணுறோம்னால் அதே தம்பத்துக்காக பண்ணாதே. தம்பம்னா புகழ் கீர்த்தி. வெறும் ஆடம்பர புகழ்ங்கிறோம் பாருங்க. ஆடம்பரமாக புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக தேவதைகளை பூஜிக்க கூடாது. ஸ்ரீயமிச்சேத்து அகுத்சிதாம். நல்ல செல்வத்தை சம்பாதி, தப்பு இல்லை. ஆனால் தப்பில்லாத வழியில் சம்பாதி. நல்ல செல்வத்தை சம்பாதி, தப்பு இல்லாமல் சம்பாதி. சம்பாதிச்சதை நீயே வச்சுக்கூடாதே, அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உங்ககிட்ட இருக்கிறதையும் பகிர்ந்து கொடு. மேலே சேவேத பிரணயம் ஹித்வா. பிரணயம் ஹித்வா பிடிவாதம் பிடிக்காமல் எல்லாரும் பெரியோர்களுக்கு சேவை பண்ணு. தக்ஷஸ்யாது நது அகாலவித்து. நல்ல சாமர்த்தியக்காரனாரு, ஆனால் அதை விட காலமறிந்த சாமர்த்தியக்காரனாரு. எப்போ செஞ்சால் ஒரு காரியம் நடக்குமோ அப்போ செய். காலத்தை பார்த்து ஒரு காரியத்தில் இறங்கிறது முக்கியம். தக்ஷனாரு சாமர்த்தியக்காரனாரு. சாந்தையேன்னச்ச மோக்ஷாய. சாந்தையேத். நான் ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கார், அவர் அந்த மாதிரிலாம் கோபப்படாதீங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறேன். அவரை சாந்தனம் பண்ணுறேன்னா சமாதானப்படுத்துறேன்னு அர்த்தம். ஒருத்தரை சமாதானப்படுத்துறது நீ தப்பிச்சுக்கிறதுக்காக பண்ணாதே, அவர் நல்லதுக்காக பண்ணு. நான் ஒருத்தரை நன்னா சமாதானப்படுத்தி, சுவாமி இந்த பொருளாட்டம் வசந்த பொருளே கிடையாது, நீர் நம்பணும், அவசியம் வாங்கிக்கணும், எதுக்குன்னா எனக்கு விற்பனை ஆகணும். அதனால் இன்னொருத்தரை சமாதானப்படுத்துறது நீ தப்பிச்சுக்கிறதுக்காக பண்ணாதே, அதை அவர் நல்லதுக்காக செய். அனுகிருண்ணன் நச்ச ஆக்ஷேபது. ஒருத்தருக்கு கொடுக்க போறாரோ இல்லையோ, அதை நீ குறுக்க போது தடுக்காதே. ஒரு நாள் கொடுக்க முடிஞ்சா கொடு, முடியலையோ இல்லையோ இன்னொருத்தர் கொடுக்கச்சே பேசாமலையான்னு இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு ஒரு வழக்கம், ஆறான ஒருத்தருக்கு நிறையா பிரசாதம்லாம் சுவாமி கொடுத்துட்டுருக்காருன்னா, சாமி அவர் வீட்டில் யாரும் 3 பேர் கூட இல்லை, 2 பேர் கூட இல்லை, எதுக்கு அவருக்கு போய் இத்தனை பிரசாதம்லாம் கொடுக்குறீர்? வேணும்னு அவர்கிட்ட போய் சொல்கிறது. ஒருத்தர் என்ன பண்ணா, யமுனை கரையாக போயிட்டு இருந்தான். ஆமை ஒன்று கிடந்தது. கையில் இருக்கிற தடி எடுத்து ஓங்கி ஓங்கி ஆமை ஓட்டில் அடிச்சுட்டே இருக்கான். அது ஒன்றுமே ஆகாது. ஆமை ஓட்டில் தடி அடிப்பட்டால் என்ன ஆகுது? பக்கத்தில் ஒருத்தன் போயிட்டு இருந்தவன் வேணும்னு அவனை தட்டி என்ன பண்ணுறேன்னா, ஆமையை அடிச்சுட்டு இருக்கேன். அது இப்படி அடித்தா ஒன்றாகாது, திருப்பி போட்டு அடின்ட்டு போயிட்டான். போயிட்டால் திரும்பி போட்டு அடித்து ஆமை படுமோ இல்லையோ. இவன் ஒன்றுமே பண்ணல. இப்போ அவன் கேட்டால் சொல்கிறான், அவன் சொன்ன உண்மையை நான் சரிப்படுத்தினேன். இப்போ அவன் இப்படியே அடித்தா உயிர் போகும்னா, நான் திருப்பி போட்டு அடித்தா தான் உயிர் போகும்னே நான் சொன்னது உண்மை தானே என்று கேட்டால் இது நியாயமானு யோசிச்சு பாருங்க. அவன் சொன்னது உண்மையாக இருக்கலாம், ஆனால் சொல்லியிருக்க கூடாதோ இல்லையோ. இப்படி நீ தவறாக பேசாதே. ஆஹ அனுகிருண்ணச்ச ஆக்ஷிபேத் பிரஹரேன்னது அவிஜ்ஞாய. பிரஹரேத் நது அவிஜ்ஞாய. யார் ஒருத்தனை தெரியவே தெரியாதோ, தெரியாதவனிடத்துல கை ஓங்காதே. ஒருத்தரை தெரியாதா, தெரிஞ்சவர் அடித்தா கூட சமாளிச்சு விடலாம், ஆனால் தெரியாதவர்களை அடித்தால் அப்போ சமாளிக்க முடியாத. அவிஜ்ஞாய. ஹத்வா சத்ருன்னு ந சோச்சையேத். சத்ருவை கொன்ன பிற்பாடு சோகப்படாதே. இதான் இவனுக்கு. இப்போ சத்ரு ஆயிடுத்து முடிஞ்சு போயிட்டார், அதற்கப்புறம் உட்காந்து சோகப்பட்டிருந்தியானா. குரோதம் குறியாது நச்ச அகஸ்மாத். எக்காரணம் கொண்டும் யாரை தெரியாதோ அவர்களிடத்துல கோபப்படாதே. அகஸ்மாத் மிருதுஸ்யான் நாபகாரிஷு. யார் ஒருத்தன் நமக்கு அபகாரமே பண்ணலையோ மிருதுஸ்யாத், அப்போ மிருதுவாக இருக்கப்படுறதுக்கோ. ஒருத்தன் அபகாரம் பண்ணுறாரா, அவர்கிட்ட மிருதுவாக இருக்காதே. ஒருத்தர் உபகாரம் பண்ணுறாரா, அவரிடத்துல மிருதுவாரு. இப்பேற்பட்ட 36 குணங்கள் அரசனுக்கு இருந்தால் அப்போதுதான் அவன் சிறந்தவன் ஆகிறான். மேலே தர்மபுத்திரர் கேட்குறார், நண்பன் யார், பகைவன் யார்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இன்னன்னார் நண்பன், இன்னன்னார் பகைவன். அந்த சரித்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 கதை சொல்கிறார். அழகான கதை. ஒன்று ஒரு நாய் கதை. அந்த நாயை எப்படி சரபமாட்டம் ரிஷி மாற்றினார்னு ஒரு கதை. இன்னொன்று ஒரு ஒட்டகத்துங்க கதை. இன்னொன்று ஒரு புலி நரி கதை. இந்த நதிகளை வச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இந்த கதைகளை கொண்டு எது ராஜதர்மம்னு ஸ்தாபிக்க போகிறார். கண்ணன் கீதையில் ஆச்சரியமாக சாதிக்கிறார்.
அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். யஜ்ஞம், தானம், தவம் முதலான கர்மங்கள் எல்லாம் செய்யத்தக்கவையா, செய்யத்தகாதவையா? நாம் இதிலெல்லாம் பலதில் ஈடுபட்டிருக்கோம். கோயில்களில் பல கைங்கரியங்கள், வீடுகளில் பல பூஜைகள், இது அத்தனையும் செய்ய வேண்டுமா அல்லது விலகி இருக்க வேண்டுமா? மார்க்கங்கள் இரண்டு, ஒன்று பிரவிற்த்தி மார்க்கம், மற்றொன்று நிவிருத்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கம் அனைத்திலும் ஈடுபட்டு முன்னேறுவது. நிவிருத்தி மார்க்கம் விலகி விலகி முன்னேறுவது. அப்ப பிரவிற்த்தி மார்க்கத்தில் ஈடுபடணுமா அல்லது நிவிருத்தர்களாக இருக்க வேண்டுமா? நிறைய கைங்கரியம் பண்ணணும், நிறைய பிரவிற்த்தி இருக்கணும். ஆனால் அது என்னுடையதுங்கிற எண்ணத்திலிருந்து நிவிருத்தி வேணும். நிவிருத்தி வேணும், பிரவிற்த்தியும் வேணும், அனைத்தையும் செய்ய வேண்டும். ஆனால் நாம் செய்தோம், தாழ்ந்த பலத்துக்காக செய்தோம் என்கிற எண்ணங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். அப்பதான் நமக்கு வாழ்க்கையே முன்னேறுகிறது. அப்ப பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கத்தில், நிவிருத்தி மார்க்கத்திலேயே பல பேரும் இருந்திருக்கலாம். ஆனால் அது நமக்கு பொருந்துமாங்கிறது தான் கேள்வி. அதைத்தான் அர்ஜுனன் கண்ணனிடத்தில் கேட்கிறார். தியாகம்னு கேள்விப்பட்டோம், சந்நியாசம்னு கேள்விப்பட்டோம், இந்த ரெண்டும் ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அனைத்தையும் துறந்துடணும்னு பலரும் சொல்றார்களே. கர்மங்களெல்லாம் செய்யக்கூடாது. எந்த கர்மங்களை செய்ய போனாலும் அதிலே ரெண்டு ஆபத்து இருக்கிறது. அதனால கர்மங்களில் ஈடுபடவே வேண்டாம் ஒரு சாரார் கருத்து. வேறொரு சாரார் கர்மங்களை செய்ய வேண்டும், ஆனால் காமிய கர்மங்களை செய்யக்கூடாது. காமிய கர்மம்னா பிள்ளை வேணுங்கிறதுக்காக ஒரு யாகம், ஒன்று பிரார்த்தனைக்காக 12 பிரதட்சணம், ஒரு விருப்பப்பட்டு உலக இன்பத்துக்காக செய்யப்படுகிறதோ இல்லையோ, அதெல்லாம் காமியார்த்தம், காமிய கர்மம்னு சொல்கிறோம். நித்திய கர்மா விடாமல் நம்ம செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்மங்கள். நைமித்திக கர்மா, இப்போ உபராக புண்ணிய காலம் வருது, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணுறோமோ இல்லையோ, அதை நைமித்திக கர்மான்னு சொல்லுவோம். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, ஒரு விருப்பப்பட்டு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக வாயவ்ய யாகம் பண்ணுறது, பிள்ளை பறக்கணுங்கிறதுக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறது, எதிரி மாண்டு போகணுங்கிறதுக்காக சேனை யாகம் பண்ணுறது, இதை போல கர்மங்கள்லாம் காமிய கர்மம். காமிய கர்மங்களை மட்டும் பண்ண வேண்டாம், மற்ற 2 கர்மங்களை மட்டும் பண்ணியாக வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்போ எத்தனை கட்சி இருக்கு பாருங்க. கர்மங்களில் ஈடே படாதே, ஏன்னா பட்டாலே ஆபத்து வந்துடும். இல்லை கர்மங்களெல்லாம் செய்யணும், ஆனால் காமிய கர்மத்தில் மட்டும் ஈடுபடாதே. இல்லை கர்மங்கள் அத்தனையும் செய்யணும், ஏனால் அதை பகவானே விதிச்சிருக்கார். இப்போ இதுக்குள்ள எது? இதைத்தான் அர்ஜுனன் கண்ணனிடத்தில் கேட்குறார். கண்ணன் ரொம்ப தெளிவாக கொடுக்கிறார். கண்டிப்பாக கர்மங்கள் செய்யப்பட வேண்டியவை. யஜ்ஞ தான தப கர்ம, யஜ்ஞோதானன் தபச்சைவ பாவனானி மனிஷினாம். இது ஒன்றையுமே விட்டுட முடியாது. யஜ்ஞம், தானம், தபஸ் முதலான கர்மங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தூய்மையை கொடுக்கும் அவை. இப்போ நம்ம தூயவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன வழி? உடல் அழுக்கு இருந்தால் குளிக்கலாம், மனசில் அழுக்கு இருந்தால் தீய சிந்தனைகளை ஒழிக்கலாம், ஆத்மாவில் அழுக்கு இருந்தால் அப்போ எதை கொண்டு ஒழித்து கொள்ள? யஜ்ஞன், தானன், தபஸ் முதலானவர்களை செய்துதான் அதில் ஏறி இருக்கும் அழுக்கை நீக்க வேண்டும். அதனால தான் பாவனானி மனிஷினாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், ஆராதனம் பண்ணுகிறோம், பூத்தொடுக்கு சமர்ப்பிக்கிறோம், விளக்கேற்றுறோம், பெருமாளை பிரதட்சணம் பண்ணுறோம். இத்தனை எதுக்கு பண்ணுறோம்னால் தூய்மை அடைவதற்காக. ஏதோ உடன்பாட்டோட பெருமாள்கிட்ட ஒன்று வாங்கிக்கிறதுக்காக அல்ல. எங்கிட்ட அனாதி காலமாக அழுக்கடைஞ்சு கிடக்கிறது, அந்த அழுக்குகளை விளக்கணும் இல்லையோ, அதுக்கு தான் யஜ்ஞன், தானம், தபஸ். இப்போ அதை பண்ணாமலே காட்டுக்கு ஓடி போயிட்டால் அப்புறம் அழுக்கு எப்படி போக முடியும்? அதைத்தான் பீஷ்மர் இப்போ யுதிஷ்டிரருக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கார். யுதிஷ்டிரர் கேட்கிறார், நண்பன் யார், பகைவன் யார்? ஒரு ராஜா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நண்பர்களை கூட வச்சுக்கணும், பகைவர்கள் அண்டாமல் விளக்கணும். அதுக்கு முதல்ல யார் நண்பன் யார் பகைவன்னு தெரியணுமே, அதை சொல்லிக் கொடும். பீஷ்மர் பளிச்சுன்னு பதில் சொன்னார். நண்பன் அத்தனை பேரையும் எப்போதும் நண்பர்களாக இருக்கிறதில்லை, பகைவர்கள் எல்லாரும் எப்போதும் பகைவர்களாக இருந்துடுறதில்லை. இது அந்தந்த சந்தர்ப்பத்தில் தான் தர்மபுத்திரா நீ முடிவு பண்ணணும். இது எப்போதும் நண்பன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் நண்பனாக இருக்கிறவா கொஞ்ச நாள் கழித்து பகைவன் ஆயிடுறா. இப்போ பகைவனாக இருக்கிறவா நாளைக்கு நண்பர்கள் ஆயிடுறா. எப்போதும் பகைவன் எப்போதும் நண்பன் என்கிற ரீதி இல்லை என்று சொல்லி, அதுக்குத்தான் என்னென்ன வகை நண்பர்கள் உண்டு, அவாவால் நம்ம எவ்வளவு தூரம் வீட்டில் விடலாம்? வாசல் வரைக்கும் விடலாமா? ரேழி வரைக்கும் வரலாமா?
கூடத்து வரைக்கும் வரலாமா இல்லை படுக்க உள்ள வரைக்கும் வரலாமா? எது வரைக்கும் வரலான்னு தெரியணுமோ இல்லையோ. இந்தந்த நண்பனை இப்பப்படி கூட சேர்த்துக்கோ, இன்னன்னாரை இப்பப்படி விலக்கி விட்டுடு என்று சொல்கிறார். எது எதப்யல்பதரம் கர்ம ததப்யேகேன துஷ்கரம் புருஷேன அசகாயேன கிமு ராஜ்ஞா பிதாமக. ஹே பிதாமகரே, பீஷ்மரே, ஒரு அரசனால் சகாயம் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? சகாயம் இருந்தால் தானே எதையும் ஜெயிக்க முடியும். சகாயம் சேர்த்துக்கணும்னாலே யாரை சேர்த்துக்கணும்னு சந்தேகம் வந்துடுறதே. கூட நல்ல சகாயமா தீய சகாயமா? இப்போ ராமநாட்டம் வில்வித்தேலே பயிற்சி இருந்தால் சகாய சூரனா ஜெயிச்சுடலாம். 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள ஜனஸ்தானத்தில் ராமன் அழித்தார். அன்னு சராசரங்கள் எல்லாத்தையும் அழைச்சின்னு போனார். ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். சதுரமாமதில் சூழ் இலங்க கிரவன் தலபத்து திர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன். எதிர்த்து வந்த சராசரம் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிவிர்ந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். நேர்ந்த நிசாசரர்கள்னா எதிர்த்து வந்த ராட்சசர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதுரமாமதில் சூழ் இலங்க கிரவன் தலபத்து திர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன். எதிர்த்து வந்த சராசரம் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிவிர்ந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். நேர்ந்த நிசாசரர்கள்னா எதிர்த்து வந்த ராட்சசர்கள். எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். சூர்பணகை வந்தாள், ராமனிடத்தே காதல் கொண்டாள், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ராமனா லக்ஷ்மணனை காமிச்சிட்டார். சூர்பணகை லக்ஷ்மண இடத்துல போனா. அவர் சொன்னார், நானே தாசன், தாசனுக்கு ஒரு மனைவியா? தலைவர் இருக்கார், நீ அவரையே போய் பண்ணிக்கோ, அப்போதான் நீ திருப்தியாக இருக்கனால் லக்ஷ்மணன் கை காமிச்சார். திரும்ப அவர் ராமன் இடத்துல வந்தா. அப்போ அவர் சொன்னார், நான் கல்யாணம் ஆனவன், அவன் தான் கல்யாணம் ஆகாதவன். சஹா அகிருத்ததாரா. லக்ஷ்மணனுக்கே தகைப்பு. அண்ணா பொய்யே சொல்ல மாட்டாரே, இவர் கல்யாணம் பண்ண நீ தானே நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டோம், அவர் சீதையை பண்ணிட்டார், நாம் ஊர்மலையை பண்ணிட்டோமே, என்ன இப்படி ராமன் பேசுகிறார்னால் லே கல்யாணம் ஆகி மனைவி கூட இல்லாதவன் அர்த்தமா. அகிருத்ததாராகான்னு சொன்னால், தாராகான்னா களத்திரம் பத்னி, அகிருத்ததாராகான்னா கல்யாணமாகாதவர்னு அர்த்தம் வரும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்து சககிருத்ததாராகான்னு வச்சுக்கணும். அப்படின்னா மனைவி கூட இல்லாதவன்கிற அர்த்தத்தில் ராமன் சொன்னார். இங்கே போனால் அங்கே போனால் கோவம் வந்துருத்தவருக்கு. இவர் என்ன அங்கே தள்ளி விடுறார், அவர் என்ன இங்கே தள்ளி விடுறார். சீத்தை குறுக்கவே இருக்கவே தானே இத்தனை ஆபத்தும், அவளை முதல்ல கொண்டுடுவோம் அப்படின்னு சூர்பணக சீத்தை பேரில் பாய ராமன் ஜாட காட்டினார். லக்ஷ்மணன் கத்தி எடுத்தார், காது மூக்கு அறுத்துட்டார். அவள் ஓடி போய் 14,000 பேர்கிட்ட புகார் பண்ணான். அத்தனை பேரும் எதிர்த்து வந்தார்கள். அப்போ லக்ஷ்மணன் கூட வேண்டான்னு மறுத்து விட்டார் ராமன். தனித்து நின்று 14,000 பேரையும் அழித்தார். திருமேனி முழுக்க ரத்தமா சொற்றது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அப்போ அந்த திருக்கோலத்தில் வீரனான ராமனை பார்த்து சீதைக்கு பேரானந்தம் ஏற்பட்டு தழுவிக்கொண்டாள். அவர் வேணா சகாயம் இல்லாத யுத்தம் பண்ணிருக்கலாம், நம்மாலெல்லாம் அது இயலுமா? அவர் ராமன், ராமச்சந்திரன் சகாயம் இல்லாத பண்ணலாம். கண்ணன் எதற்கும் சகாயத்தை எதிர்பார்க்கறது இல்லை. சகாயம் எதிர்பார்க்காததுங்கிறது ரொம்ப முக்கியமான பண்பு. எப்போதெனில் நாம் பெருமானை அடையணுங்கிறதுக்காக பக்தி யோகம் பண்ணுறோம் பாருங்க. பக்தி யோகத்தால் பெருமானை அடைகிறோம். அந்த பக்தி யோகத்துக்கு 2 அங்கங்கள் உண்டு, கர்மயோக ஞான யோகங்கள். ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. கர்ம ஜான யோகங்களை பண்ணாதான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். பக்தி யோகத்தை இடைவிடாமல் அனுஷ்டித்தா தான் முக்தி கிட்டும். அப்போ பக்தி ஒரு சகாயம் எதிர்பார்க்கறது பாருங்க. கர்மயோகம் ஞான யோகம்ங்கிற சகாயம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்த்தோமே, அதோட ஞாபகம் வச்சுன்னா தான் நடக்கும். பாடம் படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போகிறச்சே கணக்கை முக்கியமாக எடுத்துனுட்டு பௌதிகமும் ரசாயனமும் 2ஆம் பட்ச பாடமாக வைப்பா, துணைப்பாடங்களாக இருக்கும். இல்லை பௌதிகத்தை பிரதான பாடமாக எடுத்துட்டா கணக்கும் ரசாயனமும் துணைப்பாடமாக இருக்கும்னு பார்த்தோமே. உதாரணத்தோட ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஞான யோகம் சிறந்ததுன்னு சொல்லவா இருக்கலாம், கர்மத்தையும் பக்தியும் அங்கமாக்கிடுவா. பக்தி சிறந்தது, அதுதான் அங்கின்னு சொல்லலாம். அப்போ கர்மயோக ஞான யோகத்தை அங்கமாக்கிடுவா. அங்கத்தை எதிர்பார்க்கறது சொல்லியும். அப்போ கர்ம ஞான யோகங்கள் சகாயம் இல்லாட்டால் பக்தி மோட்சம் கொடுக்காது, அது பக்தியே பிறக்காது. அப்புறம் என்ன மோட்சம் கொடுக்க? முதல்ல கர்ம ஞான யோகங்கள் இருந்தால் தான் பக்தியே பிறக்கும். அப்போ சகாயத்தை எதிர்பார்க்கும். ஆனால் சரணாகதி மார்க்கத்தில் பகவான் சகாயத்தை எதிர்பார்ப்பதில்லை.
நாம் இப்போ சரணம்னு ராமனிடத்தில் போகிறோம். வேறார் உதவியான அவர் எதிர்பார்க்கறாருன்னா, நீ வேற ஏதானு பண்ணிட்டு வா, உனக்கு நான் முக்தி கொடுக்குறேன்னு அவர் சொல்றது இல்லையே. தானே என்னென்னவா இருக்கணுமோ மொத்தமாக இருக்கார். இன்னொருத்தவர் எதிர்பார்க்கிறதே இல்லை. அதனால தான் பக்தி அங்கங்களை எதிர்பார்க்கும், வேற உதவி எதிர்பார்க்கும். ஆனால் பகவான் வேற உதவியை எதிர்பார்க்க மாட்டார். இதைத்தான் அபேக்ஷா நிரபேட்சம்னு சொல்லுவார்கள். மற்ற எதையும் அபேட்சிக்காமல் தான் மட்டுமே அனைத்துக்கும் செயல்புரிகிறாரோ இல்லையோ, இது அவரால் தான் முடியும். சண்டைக்கு போனாலும் சரி, சரணாகதி வந்தாலும் சரி. சண்டையிலையும் அவர் யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை, சரணாகதியின் போது அவர் ஒத்தரையும் எதிர்பார்க்கறது இல்லை. அந்த எதிர்பார்க்கறது இல்லைங்கிறது தான் பகவானுக்கு பெருமையே. அதுதான் சரணாகதி சாஸ்திரத்துக்கு தனிச்சிறப்பே. ரொம்ப எளியதோ இல்லையோ, ஒத்தரையே பிடிச்சிக்கலாம், இன்னொருத்தருடைய உதவி தேவை கிடையாது. எது எது வேணுமோ அவரிடத்துலையே. அதான் இப்போ நிறையா கட்டணம்லாம் கட்டியிருக்கா பாருங்க. தனியாக காய்கறிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், பாத்திரம் மண்டம் வாங்க வேறு இடத்துக்கு போகணும், துணிமணி வாங்கிறதுக்கு வேறு இடத்துக்கு போகணும். முன்னாடியெல்லாம் தனித்தனி கடைக்கு போயிடணும். அதெல்லாம் அவசியமே கிடையாது. மொத்தம் சேர்த்து ஒரே கடைக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் அதில் ஆபத்து, ஏதோ ஒன்று வாங்க போனால் எத்தையோ வாங்கிட்டு வந்துடுவோம். போகிறது ஒன்று வாங்கிறதுக்கு இருக்கும், கடைசியில் வெளியில் வரைச்சே 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினதுறதை விட்டுட்டு கடைசியில் எங்கேயானு ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கியிருப்போம். அதுக்கு போவே இல்லையேன்னா அதுக்கு தான் அதை ஏற்படுத்தியே வச்சுருக்கா. சரி நீ வா, ஒன்றுத்துக்கு வந்தால் வேற ஒன்றை கொடுத்து அனுப்பிச்சுட்றோம் இல்லையோ. பகவான் அதே போலத்தான். இப்போ எதுவாக இருந்தாலும் அவர்கிட்டயே வாங்கிக்கலாம். ஐஸ்வர்யம் வேணும்னாலும் அங்கே, கைவல்யம் வேணும்னாலும் அங்கே, பகவத் அனுபவம் வேணும்னாலும் அங்கே. அதனால தான் அவரும் மால் இந்த இடத்துக்கு அதே பேர் வச்சுட்டா. அவர் திருமாலோ இல்லையோ, பகவான் விஷ்ணுன்னு சொல்கிறோம். என்ன ஒன்று இவாளுக்கு சம்பிரதாயம் தெரியாதனால திருவை விட்டுட்டா. அதை சரியா என்ன புரியலன்னா, மால் தனித்து எதையுமே தரமாட்டார். திரு மகாலட்சுமி பேசினாத்தான் மால் தரவே தருவார். லக்ஷ்மி புருஷகாரம் இல்லாமல் பகவான் அனுகிரகிக்கிறது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவாளாக இருந்தால் சொல்லி வச்சுருங்க, இனிமேல் பேரை மாற்றிங்கன்னுட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ நாம் ஒன்றை பிரார்த்திக்கிறதுக்காக போகிறோம்னால் சகாயம் இல்லாமல் செய்யக்கூடியது ஈஸ்வரன்.